ஹிந்திக்கார டிரைவர் டாக்ஸி ஒரு ஆள்ற வண்டியில ஏறிட்டு போயிருக்கிறான். அதே மாதிரி கதை சொல்லி 10 தினார் கலட்டியிருக்கிறான். 10 தினார் காசை கலட்டிருக்கேன். நேற்று 8ஆம் தேதி 4ஆம் மாதம் 8ஆம் தேதி 2026. இன்றைக்கு 2026 4ஆம் மாதம் 9ஆம் தேதி. இன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட கலட்டியிருக்கிறான். இப்படி பண மோசடி செய்யக்கூடிய ஒரு கல்லன் இவன். இவன் 2 கையிலையும் பச்சை குத்தி இருக்குது. இந்த பொட்டோ இருக்குது, பச்சை குத்தி இருக்குது. இவனை கொஞ்சம் மாலியாவில் அங்கே எங்கேயாவது சல்மியாவிலையும் கூடுதலாக தெரிகிறவன். இவனை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க சரியா. அப்படி நீங்கள் இவங்களோட வண்டியில் ஏற்றுனா பயம் இல்லாமல் இவனை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். குறிப்பாக இலங்கையர்கள் நாட்டினுடைய அபிமானம், நாட்டினுடைய கௌரவத்தை காப்பாற்ற தயவு செய்து இந்த வீடியோ அனைவருக்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியான ஒரு வீடியோ நான் பதிவிட்டேன் இந்த நபருடைய செயல்பாடுகளை பற்றி. மறுபடியும் இலங்கையர்கள் பலரும் பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாது இப்போ இந்திய நாட்டு ஒரு டாக்ஸி டிரைவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. என்ன அப்படின்ற தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். இந்த காட்சியில் இருக்கக்கூடிய நபர் நிறைய டாக்ஸிகளில் ஏறி சரியா, இந்த டாக்ஸிகளில் ஏறிட்டு என்ன செய்கிறதுன்னா, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இல்லைன்னா அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அம்மா ஜஹராவில் இருக்கிறாங்க, இல்லை அம்மா இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவை மென்ஷன் பண்ணி அதுக்கு பிறகு உடனடியாக என்ன செய்கிறதுன்னா, டாக்ஸியில் போய்ட்டு எனக்கு கொஞ்சம் சாமான் வாங்கணும், ஒன்று பொருட்கள் ஏதாவது வாங்கணும், ஒன்று பல வகை ஏதாவது வாங்கணும், இல்லைன்னா ஏதாவது மருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே, கடைக்குள்ளே, ஃபார்மசி பக்கம் அப்படி எங்கேயாவது போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னா, திருப்பி ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் திருப்பி வந்துட்டு எனக்கு பணம் கொஞ்சம் போதாமல் இருக்குது, இந்த மருந்து வாங்குறதுக்கு இல்லை இந்த பொருள் வாங்குறதுக்கு எனக்கு பணம் போதாது, ஒரு 10 தினார் வேணும், 20 தினார் வேணும், 30 தினார் வேணும் அப்படின்னு இந்த நபர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பணம் கறக்கிறது, பணத்தை வாங்குறது. இப்போ டாக்ஸி கஸ்டமர் தானே, நம்ம வெயிட்டிங்கில் இருக்கிறோம், சரி போனது மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறதுனா, இப்போ இலங்கையர் என்ற வகையிலையும் நிறைய இலங்கையர்கள் இந்த மாதிரி ஏமாந்துருக்கிறாங்க. நம்ம ஆள் தானே, நம்ம நாடுக்காரன் தானே அப்படின்னு. அதே மாதிரி பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போனால் இவங்களும் எங்கடா போனவன் ஆளே காணுமே அப்படின்னு போனவன் தான்னு பார்த்துட்டு கடைசியில் அவன் போன கடைக்கு அங்கே இங்கேன்னு போய் தேடி பார்த்த டைமில் தான் இந்த வீடியோ கிடைச்சது சரியா. ஒரு இடத்துல அந்த வீடியோ இவனுடைய ப்ரூஃப் கிடைச்சது. இந்த மாதிரி இவன் என்ன செய்கிறது, வண்டியில் ஏறுறது, அதுக்கப்புறம் காசை வாங்குறது, காசை வாங்கிட்டு அதுக்கப்புறமா காசு கேட்கும், அந்த காசை கேட்டு போனதுக்கு அப்புறமா ஆளை தேடி பார்த்தா ஆள் கிடைக்க மாட்டான், எஸ்கேப் ஆகிடுவான். இதுதான் இவனுடைய ரூட்டு. வளமையாகவே இவன் இப்படி தான் பண்ணுறது. அதனால் அன்பார்ந்த உறவுகளை தயவு செய்து முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொருத்தர் இவனால் பாதிக்கப்படாத அளவுக்கு முடிந்த வரைக்கும் இந்த தகவல் அனைவருக்கும் பகிருங்க. குறிப்பாக டாக்ஸி டிரைவர்களை தான் இவன் டார்கெட் பண்ணுறான். டாக்ஸி டிரைவர்கள் அனைவருக்கும் இது சென்றடையும் வரைக்கும் பகிருங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ பார்க்குற நிறைய டாக்ஸி டிரைவர்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய குரூப்புகள் இருக்கும், குரூப்புகளையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து இவனை பற்றின ஒரு அவேர்னஸை எல்லாருக்குமே கொடுங்க. இல்லைனா பல பேர் இவனால் கஷ்டப்பட்டு இந்த நாட்களில் தொழிலே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் இவன் இந்த மாதிரி பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போனான்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. அதே மாதிரி மற்ற நாட்டுக்காரங்க, இப்போ இலங்கையர்கள்ட்ட கேட்டுக்கிட்டால் இலங்கையர்களுக்குள்ளேன்னு அப்படியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்குது. இப்போ இது இந்தியர்களையும் தாண்டி வேறு நாடுகளையும் தாண்டி இன்னும் நிறைய நாட்டுக்காரங்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசியில் அது பெரிய ஒரு கௌரவ இழப்பாக போயிடும். அதெல்லாம் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த போட்டோவில் இருக்கிறாரு இந்த நம்பர். இவன் ஒரு கல்லன் சரியா, கல்லன் ஒண்டன். இவன் நேற்று என்ன செஞ்சிருக்கிறான், சிட்டியில யூடிசி பில்டிங் தானே, அதுல இருந்து ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவன். இவன் சிங்கள மொழி பேசக்கூடியவன், தமிழ் இல்லை சிங்களவன் சரியா, சிங்களவன். இவன் நேற்று என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, ஸ்ரீலங்காக்கார டாக்ஸி ஒன்றில் தான் ஏறி போய் நல்லா பேசி போய் அங்கே என்ன செஞ்சிருக்கிறான், நம்பரை கொடுத்துருக்கான், அப் அண்ட் டவுன் வாரன்னு சொல்லி பேசி போயிருக்கிறான். அப்போ நம்பரையும் கொடுத்துருக்கிறான், வண்டிக்குள்ள வச்சு கோல் அடிச்சு நம்பர் வேலை செஞ்சிருக்குது. நல்ல நம்புற மாதிரி கதைச்சி பேசி ஹாஸ்பிட்டலில் அவனோட அம்மா இருக்கிறேன்னு சொல்லி உள்ளே போயிருக்கிறான். சல்லி தாரேன், உள்ளே போயிட்டு உள்ளுக்கு கோல் அடிச்சிருக்கிறான். எனக்கு அவசரமா ஒரு 30 தினம் சல்லி தேவை, நான் தாரேன் சொல்லி ஒரு பாக்கெட்டுக்கு சல்லி வாங்கிட்டு போயிருக்கிறான். இனி நம்பி கொடுத்துட்டாரு, ஒரே நாட்டை சேர்ந்தவன் நம்பிக்கையில் நம்பி சல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னால போன் வேலை செய்யலை, இது வரைக்கும் ஆள் இல்லை. அதே மாதிரி இன்று காலையில் இன்றைக்கு 4ஆம் மாதம்
2026 4ஆம் மாதம். இன்றைக்கு எத்தனை தேதி? 9 தேதி. ஏன்னா இன்றைக்கு காலையில் ஹிந்திக்கார டிரைவர் டாக்ஸி ஒரு ஆள் வண்டியில் ஏறிட்டு போயிருக்கிறான். அதே மாதிரி கதை சொல்லி 10 தினார் கலட்டி இருக்கிறான். 10 தினார் காசை கலட்டிருக்கேன். நேற்று 8ஆம் தேதி 4ஆம் மாதம் 8ஆம் தேதி 2026. இன்றைக்கு 2026 4ஆம் மாதம் 9ஆம் தேதி. இன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட கலட்டி இருக்கிறான். இப்படி பண மோசடி செய்யக்கூடிய ஒரு கல்லன் இவன். இவன் 2 கையிலையும் பச்சை குத்தி இருக்குது. இந்த பொட்டோ இருக்குது, பச்சை குத்தி இருக்குது. இவனை கொஞ்சம் மாலியாவில் அங்கே எங்கேயாவது சல்மியாவிலையும் கூடுதலாக தெரிகிறவன். இவனை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க சரியா. அப்படி நீங்கள் இவங்களோட வண்டியில் ஏற்றுனா பயம் இல்லாமல் இவனை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைங்க. பயப்படாதுங்க. ஏன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கி இவரை போலீஸும் தேடிக்கொண்டு இருக்கிறது. கிட்டத்தில் மாட்டுவார். அவதானமா இருந்து கொள்ளுங்க. ஏமாந்துடாதீங்க. நம்ம நாட்டவங்க சேர்ந்தவங்களா இருந்தாலும் என்ன செய்யற, நாம இறக்கம் பார்த்து என்ன செய்யறோம். இப்போ ஓட்டம் இல்லாத தொழில் இல்லாத இந்த நேரத்துல கூட ஒரு 30 தினார் கலவரத்துட்டு அடிச்சுட்டு போறோம்டா, ஏமாத்திட்டு போறான்டா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? கவலையான ஒரு விஷயம். நாம மனம் இறங்கிடுறது. நம்ம ஊர் நாட்டுக்காரன் என்று சொல்லி இன மொழி அந்த மதமெல்லாம் பாக்குறல்லே, நம்ம நாட்டுக்காரன் என்று சொன்னாலே போதும். மதம் கடந்து நாம ஒரு அன்பு வாசம் வந்துடும். அந்த வகையில தான் அவர் இவற்றை நம்பி தான் ஏமாந்திருக்கிறாரு. இன்றைக்கும் ஒரு ஆள் ஏமாந்திருக்கிறாரு, ஹிந்திக்கார ஆள் ஒரு ஆள். அதனால யாரை நம்பி என்ன செய்யாதீங்க, பைசா கொடுக்காதீங்க. சரி, ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். මං ඔයාගේ වීඩියෝ එක බැලුවා. මේ මිනිස්සයා මටත් ඒ දේම කරා. මගෙත් එක්ක හවාලියකට ගිහිල්ලා මැක්ඩොනල්ඩ් ළඟට ගිහින් ජහර යන්න ඕන කිව්වා. ඊට පස්සේ ජහර ගියාට පස්සේ මේ සල්ලි මේ යන්න ඕන කිව්වා අම්මා බලන්න. ඊට පස්සේ මුලින්ම මැක්ඩොනල්ඩ් ළඟට ගිහිල්ලා මිනිහා වටයක් දාලා ඇහිලා කියනවා බිලක් ගෙවන්න තියෙනවා. මේ අයියේ මේ මගේ සල්ලි මදි දිනා 20ක් දෙන්න තියනවාද කියලා අහුවා. මං කිව්වා මල්ලි 20ක් නෑ 10ක් තියෙනවා. එහෙනම් ඔයා 10 අරන් ගිහින් ගෙවලා එන්නකෝ කියලා හිටියා. එතන කොහොමද විනාඩි 25ක් විතර හිටියා. පොර ගිහිල්ලා පැනලා ගිහිල්ලා යන්නේ. මොකද ඔය මිනිස්සයා ඊට ඉස්සෙල්ලත් එක දවසක් මාත් එක්ක ගියා හයර් එකක්. ඇන්දලූස් එකට. එදා සල්ලි දුන්නා මට. මේ ඒ විශ්වාසකමට තමයි ඉතින් ලංකාවේ කිව්වම ඉතින් අපි හිතන්නේ නෑනේ ඔහොම. විශ්වාස කරලා දුන්න මේ මිනිස්සයා ගියා. මේ වගේ බලුවට කරන්න හොඳ නෑනේ. අනිත් එක මේ දවස්වල මේ හයරුත් නෑ අපිට. එහෙම ඇවිදලා යාන්තම් දිනා 10ක් 11ක් හොයාගන්න. එකකින් 8ක් වහනට දෙන්න ඕන. මේ මල්ලි ඔයාගේ වීඩියෝ එක බැලුවා මම. මේ වීඩියෝ එකෙන් තමයි මම ඔයාලට මේ හිතලා තමයි මේ ඔයාත් පුළුවන් නම් මොකක් හරි try කරලා බලන්නකෝ අපිට මේ උදව්ව කරන්න ඔක අල්ල ගන්න හරි. අනිත් මිනිස්සුන්ට ඒවා දෙයක් වෙන්නේ නැති වෙන්නේ.